விஜயை காண வரும் கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்பாடுடன் இருப்பதாக ஆயிரம் விளக்கு தொகுதி தவிக வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆயிரம் விளக்கு பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். களம் எப்படி இருக்கு சார்? மிக பிரகாசமாக இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கப் போகிறது. இந்திய நாடு வியந்து பாராட்டுகின்ற அளவில், போற்றுகின்ற அளவில் ஒரு மகத்தான வெற்றியை தளபதி விஜய் பெறப்போகிறார் என்பதற்கு கட்டியம் கூறும் விதத்திலே தான் பெரம்பூரில் அவர் பிரச்சாரம் தொடங்கிய நாள் தொட்டு தொடர்ந்து அவர் செய்து வருகிற பிரச்சாரங்களில் வருகிற கூட்டமும் எழுச்சியும் ஆர்வமும் தமிழக மக்கள் ஏற்கனவே யாரை முதல்வராக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் என்பதை தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்போ குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, ஒரு கட்டுப்பாடு அட்ட ஒரு கூட்டமாக இருக்கு, கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் தான் அவங்க பின்னாடி நிற்கிது, அதெல்லாம் ஓட்டா மாறாதுங்கிற. இதைத்தான் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த நேரத்திலும் ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் என்றும் ரசிகர் கூட்டம் என்றும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்றெல்லாம் கேலி செய்தார்கள், ஏளனம் பேசினார்கள், ஏகடியம் சொன்னார்கள். ஆனால் அதே கூட்டம்தான் அவரை ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவதற்கு களத்தில் இறங்கி உழைத்தார்கள். அப்படித்தான் தளபதி விஜய் சுற்றி இருக்கிற அந்த இளைஞர் பட்டாளமும் இளம் பெண்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் களத்தில் இறங்கி இதுவரைக்கும் வீதிக்கு வராத மக்களெல்லாம் வீதிக்கு வந்து அவரை பார்க்கின்றார்கள் என்றால், பார்க்க மட்டுமல்ல, என் வருங்கால முதல்வரை நான் பார்க்க வேண்டும், இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிற நல்லவரை வல்லவரை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் ஓடி வருகிற காட்சிகளை, தொடர்ந்து வருகிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. மிகப்பெரிய மாற்றம் வரும். கடைசி கொஸ்டின், ஆயிரம் விளக்கு தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் ஏன் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்கணும்? தமிழகம் முழுவதும் யாரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று தளபதி விஜயை நோக்கி தங்கள் கண்களை, இதயத்தை திருப்பி இருக்கிறாள். அதற்கு ஆயிரம் விளக்கு விதிவிலக்கு அல்ல. ஆயிரம் விளக்கு மக்களும் தமிழர்கள். அவர்களுக்கு தெரியும் யாரை அமர்த்தினால் நாடு சுபீட்சமாக இருக்கும், யாரை அமர்த்தினால் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், யாரை அமர்த்தினால் குறைபாடு நீங்கும் என்று மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். ஆயிரம் விளக்கு மக்கள் அறிவாளிகள், அறிவு தெளிந்தவர்கள், பல்வேறு நிலைகளிலே இந்த ஆட்சி மாற்றத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நிச்சயமாக இவர் முதல்வராக வந்தால்தான் மீண்டும் எம்ஜிஆரை போல ஒரு ஆட்சி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். நிச்சயமாக அது நடக்கும். ஆயிரம் விளக்கு தொகுதி மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கையனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.